ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம நிறைய பொருட்களை அள்ளி அடைச்சி வச்சுருப்போம். இன்னும் சில பேர் மாவு எல்லாமே அரைச்சி வைக்கும்போது இந்த மாதிரி சில்வரில் நம்ம மாவு அரைச்சி வைப்போம். ஸோ சில்வர் பொருட்களை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையவே கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால கண்டிப்பாக சில்வர் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. நாம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சு அடைச்சி எடுத்துடுறோம். அதிகமான பொருட்கள் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அந்த எல்லா பொருட்களுக்குமே கூலிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கரண்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த ஃப்ரிட்ஜு இழுக்க ஆரம்பிக்கும். இது மூலமாகவும் கரண்ட்டு நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் அதை சேஃபாக ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ்